உங்கள் நேமில் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? ஒரு லீகல் நோட்டீஸ் வழக்கறிஞர் தான் அனுப்பணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரே தனிப்பட்ட முறையில் லீகல் நோட்டீஸ் மற்றவங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேஸுக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பணுமானா அப்படி கிடையாது. சில கேஸுகளுக்கு மட்டும்தான். அது குறிப்பாக 2 கேஸுக்கு கம்பல்சரி நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அது ஒன்று கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸர் மேலே நீங்கள் ஒரு கேஸ் தொடர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அண்டர் செக்ஷன் 80 சிபிசி மூலியமாக கண்டிப்பாக அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் ஒருத்தர் மேலே செக் பவுன்ஸ் கேஸ் தொடர போகிறீங்க அண்டர் செக்ஷன் 138 என்ஐ ஆக்ட் பிரகாரம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன டார்க் கண்டென்ட் இருக்குன்றது தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணதுனால அது ஆப்னண்ட்டுக்கு சாதகமாக கோர்ட் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுறதுனால என்ன ஆதாயம்னா, ஒருவேளை உங்கள் மேலே அவங்க தவறான அலிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். அது மூலிமா உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு சுமூகமாக பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.